கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய நற்செய்தி. இயேசு கிறிஸ்து நமக்கு என்ன செய்ய வேண்டும்னு கேட்கிறார். மார்க்கின் சுவிசேஷம் 10 அதிகாரம் 35 41 பார்த்தீங்கன்னா, செபதேவின் குமாராகிய யாக்கோபும் யோவானும் இயேசு கிறிஸ்து கிட்ட, போதகரே, நாங்கள் கேட்டுக்கொள்ள போகிறது நீர் எங்களுக்கு செய்யணும்னு விரும்புகிறோன்னு சொல்கிறாங்க. அப்போ இயேசு கிறிஸ்து அவங்கள பார்த்து கேட்குறாங்க, நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும்னு நீங்கள் விரும்புறீங்கன்ட்டு. அப்போ அவங்க சொன்னாங்க, உங்களுடைய மகிமையில் ஒருத்தன் வலது பக்கத்துலையும் இன்னொருத்தன் உங்களுடைய எதிர் பக்கத்தில் இருக்கணும், நாங்கள் 2 பேருன்ட்டோம். அப்போ இயேசு கிறிஸ்து சொல்கிறாங்க, நீங்கள் என்ன கேட்டுக்கொள்றீங்கன்னு உங்களுக்கு தெரியலை. நான் குடிக்கும் பானத்தை உங்களால் குடிக்க முடியுமா? நான் பெரும் ஸ்நானத்தை உங்களால் பெற முடியுமானா? ஆமாம் முடியுங்கிறாங்க. அப்போ இயேசு கிறிஸ்து சொன்னாங்க, நான் குடிக்கிற பாத்திரத்தில் நீங்கள் குடிக்கலாம், நான் பெரும் ஸ்நானத்தை நீங்கள் பெறலாம். ஆனாலும் என் வலது பக்கத்துலேயும் இடது பக்கத்துலேயும் உட்கார்ந்து இருக்கும்படி யாருக்கு ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறதோ அவங்களுக்கு தான் தவிர மற்றவருக்கும் அதை அழுவதே என் காரியம் இல்லைன்னு சொல்கிறாங்க. இதை கேட்டோன்னே மற்ற 10 பேரும் யாக்கோபின் மேலும் யோவான் மேலும் எரிச்சலானார்கள்னு இருக்கா. அப்போ என்னன்னா, யாக்கோப் யோவான் ஏசு கிறிஸ்து அவங்க விரும்புறதை செய்யணும்னு நினச்சாங்க. ஆனால் என்ன கேட்கணும்னு தெரியாமல் கேட்குறாங்க. இன்றைக்கி அநேக காரியங்கள் அப்படிலாம். இன்றைக்கி ஏசு கிறிஸ்து கேட்குறாங்க, உனக்கு என்ன செய்யணும்னு விரும்புறீங்கன்ட்டு. அப்போது நமக்குரியதை நம்ம கேட்கணும். மற்றவங்களுக்குரிய காரியத்தையோ மற்றவங்களுக்கு ஆயத்தமாக்கப்பட்ட காரியங்களோ கேட்கக்கூடாது. கர்த்தர் யார் வாழ்க்கையில் என்ன வச்சுருப்பாங்கன்னு தெரியாது. ஆனால் நம்ம கேட்க வேண்டியது என்னென்னா, பிதாவின் சித்தம் தான். இன்றைக்கும் உங்கள் வாழ்க்கையில் என்ன ஜெர்மனோ உங்களுக்கு தெரியல, பரிசுத்த ஆவியின் துணையோடு கேளுங்க. நம்ம விரும்புகிறத கர்த்தர் செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆனால் அதே சமயம் அது பிதாவின் சித்தமாக இருக்குமானால் ரொம்ப நல்லது. அதனால் நமக்கு விருப்பத்தை விட பிதாவின் சித்தத்தை விரும்பி நம்ம கேட்கும்போது ஆஸ்வதிக்கப்படுவோம். ஏன்னா நம்மளை விட அவர் மேலான ஆஸ்வத்தை நம்மளுக்கு தருவார். அதனால் என்ன ஜெர்மன்ட்டு ஞானமாக ஜெர்மனுங்க, பரிசுத்த ஆவியின் துணையோடு ஜெர்மனுங்க. இதுவே நான் செய்தி முடிந்துவிட்டோம்.